இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே வேகமாக வாய்க்குள்ளார போகணுன்னு ஆசையாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையல் இருக்குது, ஒரு மாடல் மேக்கப் இருக்குது, அதனால் எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஸ்டுடியோவுக்கு போகணும். ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சீனியர் ரிசர்ச் ஃபெலோவாக இருக்கேன். ஃபாரஸ்ட் ஜெனெடிக்ஸ் கோயம்புத்தூரில் சீட் ஸ்டோரேஜ் ரேஞ்சில் இருக்கேன். ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிஸி டேவாக இருக்க போது இன்றைக்கி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. அதனால் நேரமாக காலையிலேயே வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையல் இருக்குது, ஒரு மாடல் மேக்கப் இருக்குது, அதனால் எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஸ்டுடியோவுக்கு போகணும். ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அங்கே ஒரு வேனிட்டி நான் வந்து வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸும் போய் பார்க்கணும். ஸோ ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. அண்டு என் ஸ்கின் பாருங்கள் ரொம்ப பேடாக இருக்குது. அந்த சென்னை வாட்டரில் போய் குளிச்சுட்டு வந்தாலும் இங்கெல்லாம் பாருங்கள் ட்ரை ஸ்கின் பாருங்கள். நான் வீட்டில் வந்து ஒரு ஃபேஷியல் வேறு பண்ணோம். பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுற ஐடியாவில் நாளைக்கு ஏதாச்சும் வந்து நம்மளோட வீட்லேயே வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஷியல் பண்ணலான்னு ஒரு பிளானு. அதுவும் நம்ம சேனலில் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இப்போ வந்து காலையில் ரெண்டுத்தையும் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்னோடய ஓவர் நைட் ஓட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து பண்ணி வச்சிருந்தாலே அது வந்து நான் சாப்பிட போகிறேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் தான். நைட்டே ஊற வச்சுட்டேன் இல்லையா. இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே வேகமாக வாய்க்குள்ளார போகணுன்னு ஆசையாக இருக்குங்க. இப்போ நான் இதை வந்து சாப்பிட போகிறேன். நான் ஓப்பன் பண்ணி இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நான் அப்படியே ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள் இது எந்த பாட்டிலில் நான் வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மாடல் இவங்க தான். இவங்க பேர் வந்து அனுசியா. இவங்க வந்து பிஹெச்டி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர். நம்ம வீடியோஸ் கீழே வந்து எல்லா வீடியோலையும் வந்து இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர் அனுசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள நான் நேரில் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் சந்தோஷம் என்னென்னா இவங்களுக்கு நான் வந்து மேக்கப் பண்ணுறது. ஏன்னா இவங்களுக்கு மேக்கப்பில் மாடலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுவும் என் கையில் வந்து அவங்க மேக்கப் பண்ணிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப நாள் வந்து ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வேறு ஸ்கெடியூல் இருந்தனால வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. அண்ட் ஒரு நாள் வந்து திடீர்னு ஈவினிங் வர முடியுமாடா, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ உடனே வந்து அடுத்த நாள் காலையில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஸோ வெரி நைஸ் ஆஃப் அ. அண்ட் டால் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை பற்றி சொல்லணுன்னா டால் மாதிரி உட்காந்துட்டே இருந்தாங்க அந்த செஷன் ஃபுல்லாக. இப்போ வந்து இவங்களோட ஸ்கின்னை பற்றி நான் சொல்கிறேன். இவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஸ்கின். நான் மேக்ஸிமம் சொன்னால் ரொம்ப ட்ரை ஸ்கின் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கு உண்டான நம்ம ஸ்கின் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி அதுக்கு உண்டான மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவுட்புட் கொண்டு வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கின் டோன் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் அண்ட் நல்லா டேன் ஆகிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்கிறனால ஸோ பயங்கரமாக வந்து டேன் ஆகிருக்காங்க. அண்ட் நான் கூப்பிட்ட ஒரு நாள்லேயே வந்து அவங்க ஸ்கின் ப்ரெப்பும் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கான ப்ரெப்பிங் எல்லாம் நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் டோனில் இருந்து நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு கிளாம் லுக் தான் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் இவங்க வந்து சொன்னாங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிடா, அதே மாதிரி உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாங் கவுன் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான லுக் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா வந்து அவங்க ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட கிளாஸஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்மளோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் 15 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் நம்மளோட புது ஸ்டுடியோவில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மேக்கப் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா
டெஃபினட்டாக இந்த கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரோ டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்டாக இருக்கிற நாலேஜ், அதாவது ப்ரோ டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்றா வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு 15 days கிளாஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், ஃபுல் நாலேஜாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு டே வந்துட்டு அவங்க அந்த ப்ரஷ்ஷை பிடிக்கிறதுக்கும் 15th day அந்த ப்ரஷ்ஷை பிடிக்கும் போதும் உங்களுக்கே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து வெளியே உடனே நீங்கள் வந்து ப்ரைடை வந்து அட்டென்ட் பண்ணுற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது லைக் நம்மளோட புது ஸ்டுடியோவில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ்னால நம்ம வந்து வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ண போகிறோம். வேறு லெவலில் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு என்னால் கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு கிளைண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த கிளைண்ட்ஸை வந்து அண்டர்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து June 2 ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வந்து நான் ஆவலோட அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஸோ எஸ், இப்போ இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு கிளாமான ஐ லுக்கோட, சூப்பரான ஸ்கின் ஃபினிஷிங்கோட, ஒரு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு அவங்களோட ஸ்கின் டோனை வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க முகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கான்டோர்லாம் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குதுன்னு இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து நம்மளோட ப்ரைடல் சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைடல் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒரு சில வார்த்தைகள் அவங்க மாடல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு அவங்க இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அதையும் கேளுங்க. அண்ட் தென் இவங்க தான் எனக்கு வந்து அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்டல்வுட் பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அழகாக வந்து மரமாக்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோட டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. பிகாஸ் இந்த ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கம் ஃபாலோவர் கம் மை ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். எங்கள் கையில் மேஜிக்கே இருக்குது. பிகாஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். பிகாஸ் நிறையா நம்ம மேக்கப்பில் பார்த்துருப்போம், நம்ம மேரேஜில் இல்லை வேறு வெட்டிங்கில் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அது நம்மளுக்கே ரொம்ப ஆடாக ஃபீல் ஆகும் நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது. நம்மளுக்கு ஒரு மேக்கப் போட்டு இப்படி தான் இருக்கணும், இந்த லுக்கில் தான் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு தோணும்ல. அது இவங்களோட மேக்கப் பார்க்கும்போது தான் தோணுச்சு. ரியலாக நான் சொல்கிறேன், யாரும் சொல்லி கொடுத்தலாம் சொல்ல முடியாது. She's very genuine and ரொம்ப. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பிஹெச்டியில் பாட்னி முடிச்சிருக்கேன். நான் இப்போ வந்து சீனியர் டாக்டரேட். ஆக்சுவலாக டாக்டர் அனுஷான்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே பாருங்க, இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க.
அண்ட் நான் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக இருக்கேன் ஃபாரஸ்ட் ஜெனெட்டிக்ஸ் கோயம்புத்தூரில் சீட் ஸ்டோரேஜ் ரேஞ்சில் இருக்கேன். ஸோ இவங்களோட ஐயோ தேங்க்யூ ஸோ மச். பாருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு. ஸோ வெரி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட சேனல் அவ்வளோ ஜென்யூன் நல்ல ஒரு நல்ல ஒரு க்ரௌட் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னை வந்து நம்பி ஒவ்வொருத்தரும் நீங்கள் இவ்வளோ தூரம் வர்றதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இவங்க கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோடனே அந்த ஸ்டுடியோவில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இல்லைடா? ஆமாம் இல்லைடா? சூப்பர். மீட் யூ தேர். ஓகே, பாய்.